என் அன்பு குழந்தையே, உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விலகிச் செல்ல 1000 காரணங்களை தேடும். ஒரு நல்ல நண்பன் 100 உறவுகளுக்கு சமம். நீ உனது செயல்களுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றன. துணை என்பது உன்னோடு நிற்பவர்கள் அல்ல. உனக்காக வாழ்க்கை முழுவதும் உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான். தினமும் ஒரு 10 நிமிடமாவது யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்து பார். அந்த 10 நிமிடங்களில் உன்னுடைய மனம் உன்னிடம் பேசுவதை உன்னால் உணர முடியும். பணம் கூட ஒரு சில இடங்களில் தான் தேவைப்படுகின்றது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது. கெட்டவன் சாகும் போது கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரை கஷ்டப்படுகிறானே என்று நீ நினைத்துக் கொள்கின்றாய். ஆனால் அது தவறு குழந்தையே. நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது ஒன்றுதான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். ஆகையால் இன்று கஷ்டப்பட்ட நீ கூடிய விரைவில் நிச்சயமாக உன் வாழ்வில் சந்தோஷமான தருணத்தையும் சந்திப்பாய் என்பதே நிதர்சனமான உண்மை. வாய் தவறி வரும் வார்த்தை கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்தி. உதவி என்பது தேவைக்கு அதிகமான பணம் வைத்திருப்பவர்களிடம் வருவது அல்ல, பிறர் தேவைகளை அறியும் மனம் இருப்பவர்களிடமிருந்தே வருவது. என் தங்கமே, நீ பின்னால் இருந்து விமர்சிக்கப்பட்டால் நீ நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் இல்லை, மௌனமாக இருப்பவர்கள் எல்லாம் புத்திசாலியும் இல்லை. கடந்த காலத்தை மறந்துவிடு. முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே வரும். பூமியில் இருப்பவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு. வானத்தில் இருக்கும் இறைவன் உனக்கு இரக்கம் காட்டுவான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மீண்டும் கிடைக்காதா என்று எண்ணும் அளவிற்கு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தொலைத்துதான் இருப்பார்கள். இப்போதெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை குணத்தை வைத்து முடிவு செய்வதில்லை. உனக்கு தேவைப்பட்டால் அவர்கள் நல்லவர்கள், தேவை இல்லை என்றால் கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். வெற்றிடமாக இருந்த உன்னுடைய மனதிற்குள் இன்று பல காயங்களை சுமக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் விட்டுவிடு. கவலையே வேண்டாம் பிள்ளையே. உனது சோதனை காலங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. பெருமாள் அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் நீ அந்த நாளின் முடிவில் கிடைக்கும் அனுபவத்தை கற்றுக்கொள். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே. அதனால் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் உன்னுடைய அன்பிற்கு தகுதி அற்றவர்கள் என்பதை புரிந்து கொள். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு தேவை இருக்கின்ற விஷயத்தை விட்டு விடாதே. நீ திரும்பும் பக்கமெல்லாம் உறவுகள் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரைத்தான் மனம் தேடிச் செல்கின்றது. ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்கும் போது வாழ்க்கையை வெறுக்காதே. யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு செல்பவர்களே சந்தோஷமாக வாழும் போது எந்த தவறும் செய்யாத உண்மையான அன்பை மட்டுமே காட்டும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னுடைய அப்பா நான் அமைத்து தரமாட்டேனா? உறவுகள் உன்னை தூக்கி எறியும் போது வருந்தாதே. அவர்களே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. நீ செலவழிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் ஒரு நொடியையும் தேவையற்ற விஷயங்களை நினைத்து வீணாக்காதே. என் செல்லமே, நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ முடிவெடுத்து விடாதே. நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்பு அதிக பலம் வாய்ந்தது. பிறரை கெடுத்து வாழ்வதை விட
பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன்னுடைய வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன்னுடைய புன்னகையும் ஒருவனுக்கு உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன்னுடைய அன்பும் ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். அதனால் புன்னகை செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, எனதிந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். நிச்சயம் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கின்று கிடைத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. யார் என்னை நேசிக்கிறாரோ அவரது பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும். அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையே உச்சரிக்கும். எனக்கு பெரிய அளவிலான பூஜைகள் தேவையில்லை. எங்கு என் மீது அன்பு இருக்கின்றதோ அங்கு நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அவர்களே என்னை வழிபடுகின்றனர். எவர்கள் என்னுடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். இன்று என் மீது நம்பிக்கை வைத்து பெருமாளே என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன். உன் பாவங்களும் கர்மாக்களும் கரைகின்ற காலம் இது. உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டே நான் உன்னை என் பக்கம் ஈர்த்திருக்கின்றேன். உன் கவலைகளை கரைக்கும் பொருட்டே உன் வாயில் என் நாமத்தை உச்சரிக்க வைத்திருக்கின்றேன். உன் மனரணங்களை ஆற்றும் பொருட்டே நாள்தோறும் உற்சாக வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்க்கின்றேன். நீ என்னை தேடி வந்த நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது. சிறிய சிறிய காரணங்களுக்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய். உனக்கு தெரியுமா, உன்னை பேரிடர்களிலிருந்து காப்பாற்றவே நான் உன் வாழ்வில் நுழைந்தேன். நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்காகவும் பயப்படாதே. உன் பயணம் என்னுடைய பாதையை நோக்கியே இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னுடைய நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டு இரு. இனிவரும் காலம் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். நல்லதே